கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 39வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும்படியான வாய்ப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி துதி தோத்திர பலிகளை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் அற்புதமான வழிநடத்துதலை இந்த திருச்சபைக்கு காண்பித்திருக்கிறார். 25ஆம் ஆண்டிற்கான தமிழ் தூதன் ஆயத்தமாகி மாவட்ட ரீதியாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் என்னுடைய கரத்தில் ஒரு தமிழ் தூதன் கிடைத்தது. 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய திருச்சபை கொடுத்த காணிக்கையை பார்த்தேன். எக்ஸாக்ட்லி இந்த அமௌண்ட் தெரியலை, ஆனால் பாராட்டும்படியான தொகையை கொடுத்திருக்கிறீர்கள், நல்ல ஊழியத்தை தாங்கியிருக்கிறீர்கள் என்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் தாங்கி இன்னும் ஆண்டவருடைய வருகையை துரிதப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சபை சரித்திரத்தையும் நான் கேட்டேன். H.W. கார்ட்டர் ரைட், அவர் தான் மதுரையில் சென்ட்ரல் சர்ச்சுக்கு எஃபோர்ட் நடத்தினவர். நம்முடைய நாகர்கோவில் சர்ச்சில் அவர் தான் படைமுயற்சி கூட நடத்தினவர். ஒரு சிறந்த ஊழியக்காரர். பல இடங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து தமிழகத்தின் பல சபைகளை ஸ்தாபித்தவர்களில் அவர்கள் ஒருவர். ஒருவேளை அவர்கள் இன்றைக்கு இல்லாமல் போனாலும் கிறிஸ்துவின் வருகையில் அவருடைய ஊழியத்தை பாராட்டி அவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நம்மை ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீர்கள். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனங்கள் முடிய நம்முடைய திருச்சபையை 39 ஆண்டுகள் அற்புதமாய் ஆண்டவர் வழிநடத்தினது போல நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதி இஸ்ரவேலர்களை ஆண்டவர் 40 வருஷமாக வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். அவர்கள் குடிப்பதற்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். கசப்பான தண்ணீரையும் வனாந்தரத்திலே தித்திப்பான தண்ணீராக மாற்றி கொடுத்தார். அவர்கள் புசிப்பதற்கு தேவ தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்தார். அற்புதமான வழிநடத்துதல். 40 ஆண்டுகள் அவங்க சாப்பாட்டுக்கும் கவலைப்படலை, தண்ணிக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. வேதம் சொல்லுகிறது அப்படியே பாதரட்சை தேய்ந்து போகவும் இல்லை. 40 வருஷமாக ஆண்டவர் வழி நடத்தினார். அந்த அற்புதமான வழிநடத்துதலை ஜனங்கள் எப்பொழுதும் நினைத்தவர்களாக ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இஸ்ரவேலர்கள் ஒரு நாள் காலையில் எழும்பி வனாந்தரத்திலே பார்க்கிறார்கள். அந்த வனாந்தரம் முழுவதும் வெண்மையான ஒரு வஸ்து ஒன்று கிடந்தது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15வது வசனமும் வாசிங்க. இதோ வனாந்தரம் பெய்திருந்த பனி நீங்கிற பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது இன்னது என்று கேட்டார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அப்படின்னா. ஆதி இஸ்ரவேலர்கள் காலையில் எழும்பி வனாந்தரத்தில் பார்க்குறாங்க, ஒரு வெண்மையான வஸ்து ஒன்று கிடக்கிறது, பனிக்கட்டி மாதிரி இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தவர்கள் கேட்டார்கள், இது என்ன என்று கேட்டார்கள். மன்னா என்று சொன்னால் இது என்ன என்ற அர்த்தம். வாட் இஸ் திஸ் ஆர் வாட் இஸ் இட்? நிறைய முறைகளில் யோசித்து பார்க்கிறோம். மன்னா என்கிற பெயரை வைத்தது மோசேயும் அல்ல, மன்னா என்கிற பெயரை வைத்தது பரலோகத்தின் தேவனும் அல்ல. மன்னா என்கிற பெயரை வைத்தது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிங்க.
31 வசனம் வாசிங்க. 31வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். சரி, போதுமா. மன்னா என்கிற பெயரை வைத்தது யார்? மோசே வைக்கல, ஆண்டவர் வைக்கல. யார் வச்சா? ஜனங்கள் வைத்தார்கள். மன்னான்னு என்ன அர்த்தம்? தம்பிமார்கள், குட்டி தம்பிமார்கள், மன்னான்னு என்ன அர்த்தம்? மன்னான்னு என்ன அர்த்தம்? இது என்ன, இது என்ன, இது என்ன அப்படின்னு கேட்ட கேள்வியே அவர்களுக்கு மன்னா என்கிற பெயராக மருவி வந்திருக்கிறது. சரி, இதில் ஒரு 5-6 பாடங்களை மாத்திரம் நம்முடைய 39வது ஆண்டு விழாவில் சுருக்கமாக படிப்போம். என்னுடைய பைபிள் ஸ்டடி மெத்தடோட எந்த புக்கு ஒன்றும் வாசிக்க மாட்டேன். ரெகுலர் பைபிள் ஸ்டடியில் வாசிப்பேன். அந்த போர்ஷனை வாரம் முழுவதும் மெடிடேட் பண்ணுவேன். அதை 2 வாரம் மெடிடேட் பண்ணுவேன். ஆண்டவர் வெளிப்படுத்தின சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது பாடம், தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உசிதமான சிறந்த ஆகாரத்தை கொடுக்கிறார். நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்னு விரும்புகிறேன். தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதுமே சிறந்த உசிதமான ஆகாரத்தை கொடுக்கிறார். God always gives the best food for his children. 31ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம், தொடர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி எப்படி மாறிச்சு? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எப்படி இருந்துச்சா? அது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு. நம்முடைய முதல் லெசன் என்ன தெரியுமா? தேவனை நம்புகிற ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் சிறந்த ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆதி இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆகாரம் அது மன்னா. அதனோட ருசி எப்படி இருந்துச்சு? தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சு. பணியாரம் சாப்பிடுவது என்பது ஒரு ருசிகரமான ஒரு அனுபவம். அதை தேனில் தொட்டு சாப்பிடுவது என்பது அதிலும் ருசிகரமான அனுபவம். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ருசிகரமான சிறந்த ஆகாரத்தை கொடுக்கிறார். தூதர்களின் அப்பத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். 86ஆம் சங்கீதம் 16வது வசனம். சங்கீதம் 81:16. உசிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உசிதமான கோதுமை. கொஞ்சம் அந்த சிக்கன் பால் இந்த மொழிபெயர்க்கும் போது அவருக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டாண்டர்ட் தமிழை போட்டுட்டார். ஆங்கில வேதம் சொல்வது, I will feed them with the finest of the wheat. முதல் தரமான ஆகாரத்தை நான் உங்களுக்கு தருவேன். முதல் தரமான கோதுமையை நான் உங்களுக்கு தருவேன். I will feed them with the finest of the wheat. ரெண்டாவது சொல்றாரு, கண்மலையின் தேன், கலப்படம் இல்லாத பொருட்களை நீங்கள் புசிப்பீர்கள். கண்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, கடந்த 39 ஆண்டுகளாக ஆண்டவர் உங்களை வழிநடத்துதலை பாருங்கள். எத்தனை முறை அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள பட்னியா கிடந்திருக்கிறீங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். முடிங்க பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு அல்லது இந்த சத்தியம் கிடைத்த நமக்கு 39 ஆண்டுகள் வந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாசமும் உசிதமான ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது இதிலிருந்து வருகிற ஆகாரமாக இருந்தாலும், சமையலிருந்து வருகிற ஆகாரமாக இருந்தாலும், தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு உசிதமான ஒவ்வொரு வாரமும் இந்த பிரசங்க பீடத்திலிருந்து ஆண்டவர் உசிதமான ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்னாடி நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளையும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார் என்பதை யோசிப்பார். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
மன்னாவை. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். இப்ப வாசிங்க, அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அது ருசி புது ஒளிவு எண்ணெயின் ருசி போல இருந்துச்சு. முதல்ல எப்படி வாசிக்கிறோம்? தேனிட்ட பணியாரம் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப மோசே எழுதும்போது என்ன எழுதுறாரு? அதன் ருசி புது ஒளிவு எண்ணெயின் ருசி போல இருந்துச்சு. சிறந்த ஆகாரத்தை, சிறந்த வழிநடத்துதலை, சிறந்த பாதுகாவலை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்களாக வழிநடத்தி வந்த அந்த அனுபவத்திலே நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது பாடம், ஒவ்வொரு வாரமும் ஆதி இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தபோது ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 5 அற்புதங்களை தேவன் அவர்களுக்கு காண்பித்தார். முதலாவது அற்புதம் 20ஆம் வசனம் வாசம். 20ஆம் வசனம். இல்லம்மா 16 20. மோசேயின் சொல் கேளாமல் விடியற் காலம் மட்டும் அதை மிகுதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. 2 வார்த்தைகள் இருக்குது. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்களை பார்த்து சொல்ல சொன்னாரு, உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு சாப்பிடணுமோ அதை மாத்திரம் சேர்த்துக்க. நீ நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும், நாளைக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா யாராவது சேர்த்து வச்சாங்கன்னா அது என்ன பச்சான்? 2 வார்த்தைகள் இருக்குது. பூச்சி பிடிச்சுன்னு வார்த்தை இருக்கிறது, அப்புறம் நாற்றம் பிடிச்சு. நீ மெட்ராஸ் பாஷையில் சொன்னாலும் கப்படிச்சு போச்சு. முதலாவது அற்புதம், கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியவில்லையோ அவங்க வாழ்க்கையில அவர்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்ச ஆகாரம் பூச்சி பிடிச்சிச்சு, கெட்டு போச்சு, நாற்றம் பிடிச்சு. 2வது அற்புதம், 6ஆம் நாளில் 7ஆம் நாளுக்கான ஆகாரத்தை தேவன் ரெட்டிப்பாய் கொடுத்தார். அது கெட்டு போச்சா? கெட்டு போலையா? கெட்டு போகல. இது 2வது அற்புதம். ஒவ்வொரு வாரமும் பார்த்த தேவன் கொடுத்த அற்புதம் 2வது அற்புதம். 6ஆம் நாள்ல 7ஆம் நாளுக்கான ஆகாரத்தை ரெட்டிப்பாய் கொடுத்தார். 3வது அற்புதம் 18வது வசனம் வாசிங்க. 18வது வசனம், அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு கொஞ்சமானதும் இல்லை, கொஞ்சமாயும் இல்லை. அது என்னங்க ஒரு சமநிலை பிரமாணம்? யார் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லை. யார் யாரெல்லாம் குறையா சேர்த்தாங்களோ, ஐயோ குறையா சேர்த்துருக்கோம், இன்னைக்கு ஒரு நேர சாப்பாடோ 1.5 நேர சாப்பாடு தானோ பட்னியா கிடப்போமோ அப்படின்னு நினைச்சாங்கன்னா இல்லை, அவங்களுக்கும் சரியா தெரிஞ்சு. இது பேரு தான் பவுலர் எழுதுறாரு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும். வாசிக்க வேண்டாம், நேரில் குறிச்சு வச்சுக்கோங்க. சமநிலை பிரமாணம். சமநிலை பிரமாணம். குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவாயும் இல்லை, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியாயும் இல்லை. தேவன் கடந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின போது யாரும் அரை வயிறோடு கூட வாழவில்லை, யாரும் பட்டினியாய் கிடக்கவில்லை. உங்க வாழ்க்கையை 39 வருஷமா நீங்க யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது உங்க குடும்பம் சத்தியத்திற்கு வந்ததுனால பட்டினியா கிடந்துச்சா? ஆண்டவர் சீஷர்களை அனுப்பிட்டு அவர் நல்ல ஆண்டவர். அவர் கையிலையும் ஒன்றும் கொடுக்கல, பையிலையும் ஒன்றும் கொடுக்கல. போயிட்டு கேட்குறாரு, உங்களுக்கு பணப்பையும் சாமான் பையும் இல்லாமல் நான் உங்களை அனுப்புனேனே, ஏதாவது குறை இருந்துச்சான்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொன்னாங்க? சத்தமா சொல்லுவோம், ஒன்றும் குறையில்லை. Lord, our hands were empty, our pockets were empty, but nothing was lacking. எங்க கையில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்க பையிலையும் ஒன்றும் இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என் கபோர்டை நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுடைய சுருக்கு பை இருந்துச்சு. சுருக்கு பையனை தெரியுமாம்மா? ஆமாம், அந்த காலத்தில் மணி பர்ஸ், அந்த காலத்தில் பேங்க்.
சுருக்கு பை இருந்துச்சு. திறந்து பார்த்தேன், 2800 இருந்துச்சு. எங்கள் அம்மாவோட சுருக்கு பை எப்படி தெரியாமல் போட்டு போயிருக்காங்க எங்கள் வீட்டில். குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவாயும் இல்லை, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியாயும் இல்லை. 39 வருஷம் அவங்க குடும்பத்தை பட்டினி போடாத ஆண்டவர் இனிமே அவங்களை பட்டினி போடுவார்னு நினைக்கிறீங்களா? 39 வருஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தின அந்த ஆண்டவர் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் குறைவை தருவார் என்று நினைக்கிறீங்களா? சீஷர்கள் சொன்னாங்க, ஒன்றும் குறைவில்லை, கையிலேயே ஒண்ணு இல்லை, பையிலேயே ஒண்ணு இல்லை. எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் நிறைவான சந்தோஷத்தை இந்த ஊழியத்தை செஞ்சதுக்காக கொடுத்திருக்கிறார். இது 3வது அற்புதம். நேரத்தை மனசில் வச்சு நான் துணிவா பாரு. 4வது பாடம். 6ஆம் நாளில் 7ஆம் நாளுக்கான ஆகாரத்தை சேர்த்து வச்சாங்க. மற்ற நாளில் ரெகுலர் டேஸில் அவங்க சாப்பாட்டை மண்ணாவை எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சாங்கன்னா அது எப்படி மாச்சா? பூச்சி பிடிச்சி நாற்றம் அடிச்சு அப்படிங்கிற. 6ஆம் நாளில் 7ஆம் நாளுக்கான ஆகாரத்தை சேர்த்து வச்சாங்க. அது கெட்டு போச்சா கெட்டு போலையா? தம்பி சத்தமாக சொல்லுங்க பாப்பா, கெட்டு போச்சா கெட்டு போலையா? சத்தமாக சொல்லுவோம். கெட்டு போகல. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. None on the 7th and the portion needed for Sabbath, ஓய்வு நாளுக்கு வேண்டிய ஆகாரம், எனக்கு ரொம்ப வாசிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும், was preserved sweet and pure. தம்பி ஈனாக்கு மொழி பெயர்மா? The portion that was preserved was sweet and pure. 6ஆம் நாளில் 7ஆம் நாளுக்கான ஆகாரத்தை சேர்த்து வச்சாங்க. அது எப்படி மாறிச்சா? இனிமையானதாகவும் சுத்தமானதாகவும். 2080 வாரங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் 6ஆம் நாளில் 7ஆம் நாளுக்கான ஆகாரத்தை சேர்த்து வச்சாங்க. 7ஆம் நாளுக்கான ஆகாரத்தை அவங்க சாப்பிட போகும்போது எப்படி இருந்துச்சாமா? எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் வாசிக்கிறேன். ஸ்வீட் அண்ட் பியூர். உங்கள் வீட்டில் உண்மையாக 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசரிச்சிங்கன்னா 7ஆம் நாளில் 6ஆம் நாளில் 7ஆம் நாளுக்கான ஆகாரத்தை சேர்த்து வைக்கும்போது அதை நீங்கள் சாப்பிடும்போது that will be sweet and pure. எனக்கு சனிக்கிழமை பிடிச்ச ஆகாரங்களில் ஒரு ஆகாரம் பழைய கஞ்சியும் சின்ன வெங்காயமா. பழைய கஞ்சி சின்ன வெங்காயம், ஐ என்ஜாய் மோர். ஓய்வு நாளை எந்த திருச்சபை பயபக்தியாய் ஆசரிக்கிறதோ, எந்த தனிப்பட்ட நபர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறார்களோ அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் பியூர். மொழிபெயர்த்துங்க, எப்படி வேணாலும் மொழிபெயர்த்துங்க. இனிமையானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கும். 5வது அற்புதம். 7ஆம் நாளில் மண்ணா பெய்யல. சரிதானமா நான் சொல்றது? 7ஆம் நாளில் மண்ணா பெய்யல. 6 நாள் மண்ணா பெஞ்சு வானத்திலிருந்து விழுந்துச்சு. ஆனால் 7ஆம் நாளில் மண்ணா பெய்யல. எனக்கு அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளை, ஒரு 42 வருஷமாக இந்த பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 3 வருஷம் ஒரு ஊழியக்காரனை எங்கேயாவது வேலை செய்யணும். 42 வருஷமாக இந்த பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய திருச்சபைகளில் ஒவ்வொரு வாரமும் சபை ஆராதனைகளில் ஏதாவது அற்புதத்தை நான் பார்க்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிடுமா? ஏதாவது ஒரு அற்புதம். டெய்லி மிராக்கிளாக இருக்கலாம், வீக்லி மிராக்கிளாக இருக்கலாம், வாராந்தர அற்புதங்களாக இருக்கலாம், தினம் அற்புதங்களாக இருக்கலாம். நம்முடைய சபைகளில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய அற்புதத்தை, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அற்புதத்தை பார்க்க வேண்டும். ஆதி இஸ்ரவேலர்கள் 2080 வாரங்கள் தேவனுடைய அற்புதத்தை பார்த்தார்கள். நம்முடைய சபை இன்னைக்கு பலப்பட்டிருப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம், பல வாரங்கள் பல நாட்கள் நாம் தேவனுடைய அற்புதங்களை நாம் பார்த்துருக்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கேள்வி, ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹேவ் மணி. சரி, ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்து, இந்த கேள்விக்கான பதில் சின்ன பிள்ளைங்களை மட்டும் தான் சொல்லுவோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது ஓய்வு நாளில் எத்தனை அற்புதங்களை செய்தார்? How many Sabbath miracles did Jesus perform during his ministry? அவருடைய ஊழிய நாட்களில் ஓய்வு நாளில் மட்டும் எத்தனை அற்புதங்களை செய்தார்? நாம் எல்லாரும் செவன்த் அட்வென்டிஸ்ட். சரி, ஒரு குழு கொடுத்துட்டேன். ஆண்டவர் 7ஆம் நாளில் எத்தனை அற்புதங்களை செஞ்சார்? சின்ன பிள்ளைங்க 10ஆமா
14ஆம்மா நான் ஒரு குழு கொடுத்தேனம்மா. எத்தனைம்மா? சின்ன பிள்ளைங்க கொடுத்து எத்தனைம்மா? எப்பா யாராவது காசு வச்சிருக்கலாமா? நம்ம பாக்கெட் சப்ஜெக்ட் ஒரு 100 ரூபா. I'll give you. 7 அற்புதங்களை செய்தார். அது முதலாவது அற்புதம், பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடந்தவனை. தம்பி வாமா, தம்பி வா. இது சொன்னது என்ன தானம்மா? சரி 2 பேரும் வெளியே ஆள் 50 ரூபா. முதலாவது அற்புதம், பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடந்த மனிதனை 38 வருஷம். இதான் முதலாவது சாபத் மிராக்கிள். 7வது மிராக்கிள் என்ன தெரியுமா? நீர்க்கோவை பிடித்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். லூக்கா 14ஆம் அதிகாரம். 7 அற்புதங்கள். அதனால தான் குழு கொடுத்த நாம் 7 அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் உண்மையாய் நாம் ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது அற்புதத்தை நாம் பார்க்க வேண்டும். இது 2வது. இந்த மன்னா பெய்த அனுபவத்தில் நான் கற்றுக்கொள்கிற பாடம். நேரத்தை மனசில் வச்சு நான் துரிதம் முடிக்க வேண்டும். 3வது பாடம், ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை பரலோகம் தீர்மானிக்கிறது. நாம் தீர்மானிக்கிறது இல்லை. வாசிங்க 16ஆம் வசனம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவர்கள் புசிக்கும் அளவிற்கு தக்கதாக அதை எடுத்து சேர்க்க கடவீர்கள். ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு மன்னாவை சேர்க்க வேண்டும். எவ்வளவு சேர்க்கணுமா? எவ்வளவுமா? 1 ஓமர். இப்போ நமக்கு வாய்ப்பாடு, தமிழ் வாய்ப்பாடே கொஞ்சம் தெரியும். என்ன? 10 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 1 டெசிமீட்டர், அதெல்லாம் சின்ன வயசில் படித்த வாய்ப்பாடு. இப்போ பைபிள் வாய்ப்பாடு இருக்குது. 1 ஓமர் அளவு சேர்க்க வேண்டும். இப்போ 1 ஓமர்னா எவ்வளவு? 36ஆம் வசனம். 1 ஓமரானது ஒரு எப்பாவிலே 10ல் 1. இப்போ 1 ஓமர்னாலே தலை சுத்துது. அடுத்து என்ன? ஒரு எப்பாவில் 10ல் 1 என்று கணக்கு இருக்கிறது. சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு எப்பா என்பது 5 கேலன்ஸ். வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் 5 கேலன்ஸ். ஒரு கேலன் அப்படின்னு ஒரு கேலன் என்பது 4லிருந்து 5 லிட்டர். ஒரு எப்பா என்பது 5 கேலன்ஸ். அப்படின்னா 5 × 5 25. இந்த 25ல் 10ல் 1 அப்படின்னா 2.5 லிட்டர்ஸ். 2.25லிருந்து 2.25 லிட்டர்லேருந்து 2.5 2.25 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் 1 ஓமர் அளவு மன்னாவை சேர்க்க வேண்டும். நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை தேவன் தீர்மானிக்கிறார். உங்கள் சர்ச்சில் டெம்பரன்ஸ் ரெடியாக இருங்களா பாஸ்டர்? டெம்பரன்ஸ் ரெடியாக இருங்களா? ஆமாம், பிள்ளைங்களா இருக்கும். இச்சை அடக்கம் என்றால் என்ன? இந்த காசு கொடுக்குறது இச்சை அடக்கம். வாட் இஸ் டெம்பரன்ஸ்? இச்சை அடக்கம். போட்டியில் இருக்க டெம்பரன்ஸ். வாட் இஸ் டெம்பரன்ஸ்? இச்சை அடக்கம் என்றால் என்ன? சரி, நானே சொல்லிடுறேன். எது சரீரத்திற்கு நல்லதோ அது அளவா சாப்பிடணும். எது சரீரத்துக்கு நல்லது இல்லையோ கெட்டதோ தொடக்கூடாது. இதுதான் டெம்பரன்ஸ். ரொம்ப எக்ஸ்பிளைனா டிக்ஷனரிலாம் தேடக்கூடாது. எது சரீரத்துக்கு நல்லதோ அதை அளவா சாப்பிடணும். எது சரீரத்துக்கு கெட்டதோ அது என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. நிறைய முறைகளை என்ன செய்யறோம் தெரியுமா? அவர் பீடி குடிக்கிறாரு, அவர் சிகரெட் குடிக்கிறாரு, டீ குடிக்கிறாரு, ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறுறாரு, டெம்பரன்ஸ் இன்டெம்பரன்ஸாக வாழ்கிறாங்க, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக வாழ்கிறாங்க. நான் சொல்கிறேன், எது நல்லதோ அதை அளவாக எடுக்க வேண்டும், எது தீயதோ அதை விட்டுடணும். ஆனால் மதுரை சென்ட் சர்ச்சில் நான் பாஸ்டர் இருக்கும்போது ஒரு தம்பி என்னை காலையில் சாப்பிட கூப்பிட்டார். நான் 2 இட்லி 1 வடையோட எழும்பிட்டேன். சொன்னார், அண்ணே என்னன்னே சாப்பிட்றீங்க? 12 இட்லி சாப்பிடணுண்ணே அப்படின்னாரு. 12 இட்லி சாப்பிடணுங்கிறார். நான் சொன்னேன், ஏன் அளவு அவ்வளோதான் சொல்லிட்டு சொன்னேன். எங்கள் வீட்டில் மொத்தமாகவே 12 இட்லி தான் செய்வோம். 4 பேர் இருக்கோம், 12 இட்லி தான் செய்வோம். நம்முடைய சரீரத்திற்கு என்ன தேவையோ அதை அளவாக எடுப்பதும், சரீரத்திற்கு எது தேவையோ அதை முற்றிலும் அகற்றுவது இச்சையடக்கம். இந்த இச்சையடக்க செய்தியை ஆண்டவர் 1ஆம் தூதில வைத்திருக்கிறார்.
இந்த வேலை வச்சிருக்காரு. ஆகவே எல்லாவற்றையும் தேவ நாம மகிமைக்காக செய்யுங்கள். புசித்தாலும் குடித்தாலும் என்று சொல்லி நம்ம பவுலார் எழுத்துக்களை வாசிக்கிறோம். தேவ நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்பது நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுப்பதில் இருக்கிறது. இது மூன்றாவது பகுதி. நாம் எவ்வளவு ஆகாரம் புசிக்க வேண்டும் என்பதை தேவன் நிர்ணயிக்கிறார். நாலாவது படம். தேவனுடைய அற்புதங்களை கடைசி காலத்திலே குறைத்து மதிப்பீடும் காலம் வரும். எங்க வாசிக்கிறேன்னு இதே பேசேஜில் நீங்க வாசித்து பாருங்க. ஆதி இஸ்ரவேலர்கள் புசிப்பதற்கு என்ன சாப்பாடு கொடுத்தாருமா? மன்னா கொடுத்தார். அந்த மண்ணை எங்க இருந்து வந்துச்சு? கீழே இருந்து வந்துச்சா, மேல இருந்து வந்துச்சா? எங்க இருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து தேவ தூதர்கள் புசிக்கக்கூடிய அந்த மன்னா. ஆனா இந்த தேவ தூதர்கள் புசிக்கக்கூடிய மன்னாவை ஆண்டவர் கொடுத்தாரு. கிரிட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் இல்ல அவர் மேல இருந்தெல்லாம் மன்னாவை கொடுக்கல, செடிகள் இருந்து மன்னாவை கொடுத்தார். அதுக்கு அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? டமாரிஸ்க் மன்னா. TAMARISK, டமாரிஸ்க் மன்னா. டமாரிஸ்க் மன்னா என்று சொல்லக்கூடிய மன்னாவை கொடுத்தார். இந்த டமாரிஸ்க் மன்னா சீனாய் மலையில் விளைகிறது. சீனாய் மலையில் விளைந்த மன்னாவைத்தான் ஆதி இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்தார், வானத்திலிருந்து கொடுக்கவில்லை. தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய வழிநடத்துதல்களை குறைத்து மதிப்பிட்டு தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே டமாரிஸ்க் மன்னா சீனாய் மலையிலே விளைகிறதா என்று சொன்னால் ஆமா. ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் விளைகிறது. ஒரு 300 பேர் 400 பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் இந்த டமாரிஸ்க் மன்னா விளைகிறது. ரெண்டு கேள்வி கேட்கணும். ஆதி இஸ்ரவேலர்கள் 40 வருஷமா சீனாய் மலையில் தான் இருந்தாங்களா? அது சுத்தி வந்தாங்களா? வேற இடத்துக்கெல்லாம் போனாங்களா? வானத்தில் இந்த தேவ தூதர்கள் புசிக்கக்கூடிய அப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு குருடனை ஆண்டவர் சுகப்படுத்தினாரு. பரிசேயர்கள் சதிசேயர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் அவனை குணமாக்கலைங்கிறத நோண்டி அல்லது துருவி அவனை கேட்குறாங்க. கடைசியில் அவன் கோவப்பட்டுட்டு போனா அவர்கள் வயதுன்னா திட்டி அவனை அனுப்பிவிட்டார்கள். ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் அற்புதமாக எண்ண வேண்டும். கடந்த 39 ஆண்டுகளாக தேவன் நம்மை வழிநடத்தினார் என்பதை ஒரு நாள் நம்ம மறக்க கூடாது. இல்ல அந்த டமாரிஸ்க் மன்னா கதையை போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அற்புதத்தை குறைத்து மதிப்பிடும் காலமாக இருக்கக்கூடாது. 5வது பாடம், மன்னாவை சேர்க்க வேண்டிய நேரம். 21ஆம் வசனம் 16ஆவது அதிகாரம். போதும். மன்னாவை எப்பவுமே சேர்க்கணும்? விடிய காலத்தில். ஆதி இஸ்ரவேலர்கள் மன்னாவை சேர்ப்பதற்கு விடியற் காலத்தில் எழும்பி போனது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நாளும் அதிகாலையில் எழும்பு தேவனுடைய மன்னாவை சேர்க்க வேண்டும். நான் போற இடத்துல எல்லாம் ரொம்ப பெருமையா சொல்வேன். கல்லடையாங்குளத்துக்கு பாருங்கயா, 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எல்லா வீட்டிலையும் பாட்டு சத்துங்க கேட்குதா இல்லையா? அப்ப நான் தான் போய் சொல்லிட்டு இருக்கேன். எந்தெந்த வீட்டுகளில் 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பாட்டு சத்தம் கேட்கலையோ கேட்கட்டும். ஹட்சன் டெய்லர் எழுதுறாரு, சன் நெவர் ரைசஸ் இன் சைனா வித்அவுட் அவர் பிரேயர். சீன தேசத்திலே நாங்கள் ஜெபிக்காமல் சூரியன் உதயமாவது இல்லை. செவன்த் டே அட்வென்ட் திருச்சபை விசுவாச பிள்ளைகளாக நீங்களும் நானும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கல்லடையாங்குளத்தில் இருந்தாலும் சரி, திட்டுவளையா இருந்தாலும் சரி, புளியரங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் நெஞ்ச நிமித்து நம்ம சொல்லணும், நாங்க ஜெபிக்காம எங்க ஊர்ல சூரிய உதயமாகாதியா. அதிகாலை ஜெபம், அதிகாலை அர்ப்பணிப்பு,
அதிகாலை பலிபீடம் எல்லா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் குடும்பங்களில் இருக்க வேண்டும். Sun never rises in China without a prayer. அமேர் எழுதுறாங்க, poverty and want are the results of disobedience and rising late. ஏழ்மைத்தனமும் தேவையும் இருப்பதற்கான காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, காலதாமதமாக எழும்புறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சீக்கிரம் எம்மிடம் பாஸ்டர் 9 மணிக்கு எழும்புறது சீக்கிரம். Poverty and want are the results of disobedience and rising late. ஊழியக்காரங்க நிறைய பேருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். பை த வே, என் வீட்டில் 3 அதிகாரங்களை படித்து ஜோம் பண்ணாமல் என் கதவை திறக்கவே மாட்டேன், என் செல்ஃபோனை ஆன் பண்ணவே மாட்டேன். தலகெல்லாம் நின்னாலும் என் செல்ஃபோன் ஆன் ஆகாது. 3 அதிகாரத்தை வாசித்து ஜோம் பண்ணிட்டு தான் என்னுடைய டோரவே திறப்பேன். சிலரெல்லாம் கூப்பிடுவேன், 7:30 மணிக்கு 8 மணின்னு கூப்பிடுவேன். அப்போ தான் பெட்லேருந்து எழும்பாங்க. என்னையா ஒரு ஊழியக்கார, என்னையா? Poverty and want are the results of disobedience and sleeping. ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாருமே சேர்ந்து அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடுவோம். 6வது லெசன், துரிதமா போறேன். 6வது லெசன், தேவன் பாதுகாப்ப நினைப்பது ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. 33வது வசனம் வாசிங்கம்மா. மேலும் மோசே ஆரோனை நோக்கி ஒரு கலசத்தை எடுத்து அது 1 ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக கர்த்தருடைய சந்நிதியிலே வை. இந்த 1 ஓமர் கலசம் என்கிற அந்த தமிழ் வார்த்தை எகிப்திய வார்த்தையில் இந்த ஜார், கலசம் ஜார், இது எகிப்திய வார்த்தை. அந்த கலசம் என்பது எபிரேயர் 9:4 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது கோல்டன் ஜார், பொற்பாத்திரம். பொற்பாத்திரம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம மறுபடியும் கேள்விக்கு வர்றேன், ஒரு ஓமருங்கிறது எவ்வளவு, எத்தனை லிட்டரு? என்னம்மா ஒரு ஓமருங்கிறது எத்தனை லிட்டரு? 2.25, 2.25 அல்லது 2.5 வச்சு. அப்போ 2.25 லிட்டர் கொள்ளளவுக்குரிய ஒரு ஜார், ஒரு ஜாடி எடுத்துக்கலாம். அதில் எடுத்து அந்த மன்னாவை அவங்க கர்த்தருடைய சந்நிதியில் வைக்க வேண்டும். இப்போ மறுபடியும் அந்த பாயிண்ட் வருவோம். ஒவ்வொரு நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க, அது கெட்டு போச்சா கெட்டு போலையா? ஒவ்வொரு நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்து கெட்டு போச்சா கெட்டு போலையா? கெட்டு போச்சு. இப்போ ஆண்டவர் எடுத்து அதை மொத்தமாக எடுத்து 2.25 லிட்டர் தேவனுடைய சந்நிதியில் வைங்கன்னார். கெட்டு போச்சா கெட்டு போலையா? என்ன கொஞ்சம் உற்சாகம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. கெட்டு போச்சா கெட்டு போலையா? கெட்டு போல. ஏன் கெட்டு போல? ஏன் கெட்டு போல? 3 ஆன்சர் வைக்கிறேன், குறித்து வைத்துக்குங்கள். முதலாவது, அதை வைக்க சொன்ன ஒரு ஆண்டவர், அதனால கெட்டு போல. சரிதானங்க? அதை வைக்க சொன்ன ஒரு ஆண்டவர், அந்த ஆண்டவர் சொல்லி எங்க வைக்கிறீங்களோ அது கெட்டு போகாது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களோட பிள்ளைங்களை எங்க வைக்கணுமோ அங்கே வைங்க, அவங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டாங்க. சாம்பியலை குறித்து வாசிக்கிறோம், விளக்கு அணையும் முன்னே கர்த்தருடைய சந்நிதியில் படுத்துக் கொள்வான். ஆண்டவரை நீங்க எங்க இருக்குன்னு சொல்லி விரும்புறாங்களோ அந்த இடத்துல நீங்க இருங்க, நீங்க ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. உங்க குடும்பம் எங்க இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினாரோ அங்க இருங்க, ஒரு நாளும் நீங்கள் கெட்டு போவதில்லை. உங்க பிள்ளைங்க எங்க இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினாரோ அங்க வைங்க, பிள்ளைங்க கெட மாட்டாங்கிற ஆண்டவர் சொன்னாரு, அதனால கெட்டு போகல. 2வது, அதை எங்கே ஆண்டவர் வைக்க சொன்னாரு? எங்கம்மா வைக்க சொன்னாரு? 33ஆம் வசனத்தில் இருக்கு. எங்க வைக்க சொன்னாரு? கர்த்தருடைய சந்நிதியில் வை என்றார். கர்த்தருடைய சந்நிதி எது? கர்த்தருடைய சந்நிதி எது? ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பங்கு இருந்துச்சு. 1 பிரகாரம், அப்புறம் இல்லை ஆசரிப்பு கூடாரத்து பிறகு மகாபரிசுத்தம் வந்துடுது, பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு பிறகு சரி, இப்போ இங்கே பிரகாரத்தில் வைக்க சொன்னாரா, பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்க சொன்னாரா, மகாபரிசுத்தத்தில் வைக்க சொன்னாரா? மகாபரிசுத்தத்தில் வைக்க சொன்னார். மகாபரிசுத்தம் எங்கே வைக்க சொன்னார்? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்க சொன்னார். வைக்க சொன்னவர் ஆண்டவரே, கெட்டு போகல. வைக்க சொன்ன இடம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள ஆண்டவர் வைக்க சொன்னாரு. அதனால எத்தனை வருஷம் அதை வச்சாலும் அது கெட்டு போகாது.
ஆண்டவர் வைக்க சொன்ன இடத்துல யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்கள் ஒரு நாளும் கெட்டு போகாது. வைக்க சொன்னவர் ஆண்டவர் கெட்டு போகல. வைக்க சொன்ன இடம் கர்த்தருடைய சந்நிதி, அதனால அது கெட்டு போகல. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். கண்மலையின் மேல் தேவன் அவருடைய பிள்ளைகளை கடைசி நாட்களிலே பாதுகாப்பதற்காக தெரிந்து வைத்திருக்கிற ஒரு இடம், அவருடைய கூடாரத்தின் மறைவிலே அவர் ஒளித்து வைத்திருக்கிறார். மூன்றாவது, வைக்க சொன்ன நோக்கம் சொல்றாரு. எங்க இருக்கு? உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்காக நோக்கம் பெருசாக இருக்கிற காரணத்தினால அந்த மண்ணா கெட்டு போகவில்லை. எதுக்கு? அந்த மண்ணாவை வச்சிருந்து வருங்கால சந்ததிக்காக இந்த அப்பத்தை தாய ஆண்டவருக்கு கொடுத்தாரு. அந்த ஆண்டவர் 40 வருஷமா நடத்தினாரு. 2080 வாரமா ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாரு. அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? when the purpose is holy, நோக்கம் பரிசுத்தமாக இருக்கும் போது ஆண்டவர் அதை கெட்டு போக விட மாட்டாரு. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, உங்க நோக்கம் பரிசுத்தமாக இருந்தா கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்க நோக்கம் சரியா இருந்தா அது அழிஞ்சு போகும். 3 பாடம் இருக்கு. வைக்க சொன்னவர் யாருமா? யாருமா சத்தமா சொல்லுவோம்? ஆண்டவர் சொன்னாரு, அதனால கெட்டு போகல. வைக்க சொன்ன இடம் இங்க கர்த்தருடைய சந்நிதி, உடன்படிக்கப்பட்டில்ல. வைக்க சொன்ன நோக்கம் என்ன? வருங்கால நோபல் காஸ், சிறந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் வைக்கும்படியாக சொன்னார். 7வது பாடம் வருங்கால சந்ததிக்காக ஆண்டவர் ஒரு சாம்பிள் காட்டணும்னு விரும்புகிறார். அதுக்காக எவ்வளவு மண்ணாவை வைக்க சொன்னாருமா? ஒரு ஓமர். எவ்வளவு? 2.25 லிட்டர். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் செய்கிறீங்கன்னு வச்சுங்க, கேசரி செய்கிறீங்க, எனக்கு ஒரு சாம்பிள் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க. ஒரு அண்டா நிறையா கொடுப்பீங்களா, டிஃபன் பாக்ஸில் கொடுப்பீங்களா? இப்பயே சொல்லிட்டீங்க, அண்டா நிறையெல்லாம் கொடுக்க முடியாது, டிஃபன் பாக்ஸில் தான் கொடுப்போம். அல்லது ஊறுகாய் டப்பாவில் கூட கொடுக்கலாம். ஊறுகாய் டப்பாவில் கூட. ஆண்டவர் வருங்கால சந்ததிக்கு ஒரு சாம்பிள் காட்டணும்னு விரும்புகிறாரு. சின்ன டப்பாவில் வச்சிருக்கலாம், அல்லது ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவு கூட வச்சிருக்கலாம். ஆனால் அவர் எவ்வளோப்படி வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் 2.25 லிட்டர். நான் ஸ்பைச காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒரு தம்பி தெரியும், ஆனால் இறந்து போயிட்டார். ஒரு பாஸ் எனக்கு பின்னாடி உள்ள நம்பர்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நாள் சோகம் இல்லாமல் இருந்தார். இந்த ரூபனுங்கிற ஒரு தம்பியை கூப்பிட்டு, தம்பி எனக்கு சோகம் இல்லை, காலேஜில் போய் சரி கேஃப்டீரியாவில் போய் எனக்கு ஒரு ரைஸும் ஒரு டாலும் எடுத்துகிட்டு வா அப்படின்னார். ஒரு ரைஸும் ஒரு டாலும் எடுத்துகிட்டு வான்னார். இவர் ஒரு ரைஸும் ஒரு டாலும் எடுத்துகிட்டு ஒரு கபோர்டில் வச்சுட்டு சொல்லிட்டார், உனக்கு ஒரு ரைஸும் ஒரு டால் வச்சுருக்கேன் அப்படின்றார். இவர் கபோர்டை திறந்து பார்க்குறாரு, அங்கே ரைஸும் கிடையாது, டாலும் கிடையாது. உடனே எங்கே ரைஸும் எங்கே டாலும் அப்படின்னா, ஒரு பெருக்குமார் குச்சியில் ஒரு பருக்கையும் ஒரு சின்ன ஒரு பெருக்குமாரில் இன்னொரு டாலையும் வச்சுருக்கார். சொல்லார், நீ ஒரு டால் தானேயா கேட்ட? ஒரு நான் ஸ்பைச காலையில் ஒரு ரைஸ்னால் ஒரு கப் ரைஸ்ன்னு அர்த்தம். இவர் ஒரு ரைஸும் ஒரு டால்னு கேட்டார். ஆண்டவர் ஒரு பருக்கையை காட்டலை, ஒரு சின்ன ஒரு பருப்பை காட்டலை. எவ்வளோமா காட்டினாரு? 2. தாராளமான ஆண்டவர். மரித்து போன பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு போவார்கள் என்கிற உதாரணத்தை ஆண்டவர் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு உதவி செய்ய. மத்திய 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். மத்திய 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கல்லறைகளும் திறந்தது, அநேக, எனக்கு சந்தோஷமான வார்த்தை, எத்தனை மார்க்கு? அநேக பரிசுத்தவான்கள், மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவாங்க அப்படிங்கிறத காட்டணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்கு மத்தேயு எழுதுகிற வார்த்தைங்கன்னா, அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறை, ஏராளமான பரிசுத்தவான்கள், மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்ப போறாங்க என்பதை ஆண்டவர் காட்ட வேண்டி விரும்புகிறார். இந்த ஒரு ஜாருக்குள்ள எத்தனை மண்ணாய் இருக்குமோ அதே மாதிரி ஏராளமான பரிசுத்தவான்கள்.
சரி, அதை நான் விவரிப்பதற்கான நேரம் இல்லை. உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது நமக்கு. அதை எத்தனை பேர் எண்ணிக்கையெல்லாம் கிடையாது, நான் பைபிள் இருக்குது அப்படி சொல்கிறேன். வெளிப்படுத்தி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரெவலேஷன் 7 chapter verse 9. வெளிப்படுத்தல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் பாஷைக்காரர்களிலும் வந்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை, ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டத்தார் வெள்ளை எங்கிகளை தெரிந்து. போதும் சிஸ்டர், எப்படியா? ஒருவரும் எண்ணக்கூடாத ஜனம், திரளான கூட்டத்தார். ஆண்டவர் காண்பிக்கணும்னு விரும்புகிறாரு. இந்த ஒரு 2.25 லிட்டர் ஜாருக்குள்ள எப்படி மண்ணா இருக்கும், எத்தனை மண்ணா இருக்குமோ அதே மாதிரி ஒருவராலும் எண்ணக்கூடாது. அது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமானாலும் சரி, மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்களை ஆண்டவர் பரலோகத்திற்கு கொண்டு போக போகிறார். இந்த திருச்சபையில் இருந்து ஆண்டவர் கொண்டு போக போறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். இந்த மன்னாவை குறித்து நிறைய பிரசங்கங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் மன்னாவை புசிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்காமா? மன்னா எப்படி இருக்கும், என்னோட ருசி கேள்விப்பட்டிருக்கோம். தேனிட்ட பணியாரங்கிறோம், புதிய ஒளிவ எண்ணெயினால் செய்யப்பட்ட பதார்த்தம் போல் இருக்குன்னா கேட்டிருக்கிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு 45 வருஷமாக ஆண்டோடைய ஊழியத்தை உள்ளூரிலும் வெளியூரிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஊழியம் செஞ்சு மக்களுக்கு சத்தியம் சொல்லியிருக்கிறோம். அந்த மன்னாவை எப்படியாவது புசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. யார் யாருக்கு இந்த மன்னாவை புசிக்கணும்னு ஆசை இருக்கிறோம் அவங்க வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு 3-4 நிமிஷத்தில் முடி. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நல்ல கவனிங்கம்மா, முக்கியமானவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் மறைவான மன்னாவை அவனுக்கு புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. மன்னாவை சாப்பிடணும்னா என்னென்ன ப்ரீ ரிக்வஸ்ட், என்னவா நிபந்தனை? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அக்கா தங்கச்சிக்கு மேலே சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்களால, கணவன் மனைவி மேலே சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்கள, ஊழியக்காரர்கள் மேலே, விசுவாசிகளுக்கு மேலே சண்டை போட்டு ஜெயிக்கிற ஜெயம் இல்லை. மாம்சத்தின் மேல், சாத்தான் மேல், உலகத்தின் மேல், சிற்றின்பத்தின் மேல் எந்த ஒரு ஊழியக்காரன், எந்த ஒரு விசுவாசி, எந்த சபை மூப்பர், எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன சாப்பாடு கிடைக்குமா? மறைவான மன்னா. ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ் என்ற புத்தகத்தில், தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் என்ற புத்தகத்தில் நான் எப்பொழுதுமே ஆதாரத்தோடு பேச வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஊழியர். 453 பக்கம் 453. நேபுகாத்நேச்சார் எருசலேமில் படையெடுத்து வந்தான். அப்பொழுது சிதேக்கிய ராஜா இருந்தபோது நேபுகாத்நேச்சார் எருசலேம் ஆலயத்தை சுட்டெரிக்க வேண்டும், அழித்து போட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி இரையாக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தபோது ஆண்டவர் பார்த்தாரு, இந்த தேவாலயம் எரிக்கப்படும் என்று சொன்னால் இந்த தேவாலயத்திற்குள் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியும் எரிக்கப்படும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிற மன்னாவும் இன்னொன்று என்ன இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய துளிர்த்த கோலும் இருந்துச்சு. இதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிரும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சு, அப்படி ஆதீனத்தில் நினைச்சு எரேமியா போன்ற இடத்துல ஆண்டவர் பேசினார். ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன். Among the righteous still in Jerusalem, to whom had been made plain the divine purpose. ஆண்டவர் இந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலையை பார்த்தபோது, where some who determined to place beyond the reach of the ruthless hands the sacred ark and its contents. நேபுகாத்நேச்சார் இந்த எருசலேம் ஆலயத்தை முற்றுகை போட்டு அழிக்க வேண்டும் என்று வந்தபோது, ருத்லெஸ் ஹேண்ட்ஸ், அந்த கொடுமையானவர்களுடைய கையிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை மீட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த பொருட்களையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அவரிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த உடன்படிக்கை பெட்டியையும்
உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிற இந்த பொருட்களையும் ஒரு பாறையிலே ஒளித்து வை என்று சொன்னார். இஸ் வெரி பியூட்டிஃபுல். அதுறாங்க, இதை அவர்கள் அழுது கொண்டும் மனவேதனையோடும் they secreted the ark in a cave, ஒரு குகையிலே அதை அவர்கள் ஒளித்து வைத்தார்கள். அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. that sacred ark is yet hidden, இன்னமும் அது மறைவாய்த்தான் இருக்கிறது. it has been never been disturbed since it was secreted, என்னைக்கு அதை மறைத்து ஒளித்து வைத்தார்களோ அதுக்கு பின்னாடி யாரும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த 39வது ஆண்டு விழாவில் ஆண்டவர் யாரை மறைச்சு ஒளிச்சு வைக்கணும்னு விரும்புகிறாத ஒருவராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் எந்த குடும்பத்தை ஆபத்து காலத்தில் ஒளிச்சு வைக்கணும்னு விரும்புகிறாரோ, ஆண்டவர் எந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தை ஆபத்து நாட்களில் ஒளிச்சு வைக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த குடும்பத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு இந்த கண்ட்ரி லிவிங்கிறாங்க, அங்கே வீடு கட்டணும், இங்கே கட்டணும், மலையில் ஒளியணும். இட்ஸ் அ ப்ராமிஸ். ஆண்டவர் ஒளிச்சு வச்ச உடன்படிக்கை பெட்டியை இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தராலும் கண்டுபிடிக்கல. ஆண்டவர் ஒளிச்சு வைக்கிற குடும்பத்தை ஆண்டவர் ஒருவராலும் ஆண்டவர் கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் ஒளிச்சு வைக்கிற குடும்பத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கிறிஸ்துவிற்கு முன்பாக 586ஆம் வருஷத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு 2026, 586, எக்ஸாக்ட்லி 2612 இயர்ஸ், 2612 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பெட்டியும் மன்னாவையும் ஒளிச்சு வச்சார். கடைசி காலத்தில் ஜெயம் கொள்கிற பிள்ளைகளுக்கு அந்த மன்னாவை கொடுப்பார். அந்த மண்ணா கெட்டு போயிருக்குமா, கெட்டு போகாதா? அந்த மண்ணா கெட்டு போயிருக்குமா, கெட்டு போகிற? ஏன்? வைக்க சொன்னவர் ஆண்டவர், என் அப்பா வைக்க சொன்னவர் அந்த அப்பா. வைக்க சொன்ன இடம் 2612 வருஷமாக மறைத்து வைத்திருக்கிற அந்த மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒரே ஒரு நிபந்தனை இந்த 39வது ஆண்டு விழாவில். என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை? மன்னாவை புசிக்கணும்னா சத்தமா சொல்லுவான், மாம்சத்தின் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும், பிசாசின் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும், பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும், சிற்றின்பத்தின் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த 39வது ஆண்டு விழாவில் மறைவான மன்னாவை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். படிச்சிருக்கையா தேனிட்ட பணியாரம், புது ஒளிவை எண்ணெய். ஆனால் இது புது அனுபவத்தோடு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் மறைவான மன்னாவை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு ஊழியக்காரனாக 39வது ஆண்டு விழாவில் மறைவான மன்னாவை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று நான் ஜெபிக்கிறேன். போராடுகிற பிள்ளைகளாக, பாவத்தின் மேல் போராடுகிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாக இந்த வேளையில் யார் யார் இந்த மறைவான மன்னாவை பெற வேண்டும், 2612 வருஷங்களாக ஆண்டவர் ஒளித்து வைத்திருக்கிற அந்த மறைவான மன்னாவை பெற வேண்டும், நான் ஜெயம் கொள்கிற ஒரு மகனாக, ஜெயம் கொள்கிற மகனாக மாற வேண்டும், அந்த மன்னாவை புசிக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைங்க என்னோடு கூட எளிமை நிற்கும்படியாய் உங்களை நான் போடு கேட்டுக்கொள்கிறேன். வண்டர்ஃபுல் ப்ராமிஸ். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவள் எவளோ மறைவான மன்னாவை கொடுப்பேன். தேவ தூதர்கள் புசித்துக் கொண்டிருக்கிற ஆகாரம், ஆதி இஸ்ரவேலர்கள் 2040 வாரங்களாக புசித்த ஆகாரம், புசித்த அந்த மன்னா 2612 வருஷமாக மறைத்து வைத்திருக்கிறப்பட்ட அந்த மன்னா. அந்த மன்னாவை யாரும் புசிக்க முடியாதியா, அந்த மன்னாவை யாரும் புசிக்க முடியாதியா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவள் எவளோ அவர்களுக்கு தேவன் இந்த மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்ற வாக்கு தந்து கொடுத்திருக்கிறார். அந்த மன்னாவை புசிக்கும்படியாக நம்ம ஏற்பணிப்போம். போதகர் வி.எம். ஆரோக்கியசாமி அவர்கள் இந்த அர்ப்பணிப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபம் பண்ணுவோம். இன்னும் எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ போறோன்னு தெரியாது. ஆண்டவரே, நாங்கள் வெற்றி பெற்றால் மாத்திரமே இந்த மறைவான மன்னா எங்களுக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து அந்த மன்னாவை புசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு காங்கன்னு சொல்லி முழங்காலில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தையுந்தன் சந்நிதி முன்னின்று
அன்னை தந்தையுந்தன் சந்நிதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லாது இப்போது என்னை யாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் சோவே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு இந்த அருமையான நாளை எங்களுடைய வாழ்நாளிலே கூட்டி கொடுத்து கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து ஆண்டவரே, இந்த அருமையான திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு 39 ஆண்டுகள் முடிந்து 40ஆம் ஆண்டில் பிரவேசிக்கிற அந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்திலே எங்களை தத்தம் செய்யவும், உம்முடைய வாக்குத்தத்தமான வசனங்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை செய்யவும் ஆண்டவர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு எங்களோடு நீர் பேசினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்நாட்களிலே ஆண்டவர் எத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வனாந்தரத்திலே அவர்கள் பயணம் செய்த போது 40 வருடமாக அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தேன். அன்புள்ள ஆண்டவரே, அவ்விதமாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து ஜெயங்கொள்ளுகிறவர்களாக வாழும் பொழுது மறைமான மன்னாவை எங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்திற்கு உரிமை பாராட்டத்தக்கதாக நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய ஊழியக்காரன் மூலமாக தேவனுடைய வசனத்தை கொண்டு எங்களை நீர் தட்டி எழுப்பினதற்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாட்களில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், கவலை, வேதனைகள் எது வந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை உடைய செட்டைகளின் மறைவிலே எங்களை பாதுகாக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் 39 ஆண்டுகளை கடந்து 40ஆவது ஆண்டிலே பிரவேசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் பயணம் செய்து அவர்கள் கானானிலே பிரவேசித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரம கானானிலே பிரவேசிக்கத்தக்கதாக 40ஆம் ஆண்டிலே இதனை தருவீர் என்று விசுவாசித்து நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு சதம் அல்லப்பா, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோக குடியிருப்புக்கென்று நாங்கள் எல்லாம் வாழும்படியான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாட்களில் ஆண்டவர் கொடுத்து வந்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்புக்காக ஆண்டவரை கூட்டி கொடுத்த ஆயுசு நாட்களுக்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். செய்தி கொடுத்த மகனை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஊழியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கத்தக்கதான விதத்திலே உம்முடைய ஆவியானுடைய வல்லமை கொண்டு தொடர்ந்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இங்கே இருக்கிற சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் வீட்டிலிருந்து வெறுமையாக வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நாங்கள் போவதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, நல்ல ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே நாங்கள் ஜெயங்கொண்டவர்களாக மறைவான மன்னாவை புசிக்க தகுதி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தையோடு கூட நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒரு முறை கூட கொடுக்கிறோம். அங்கீகரியும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவருடைய நாள் வருமட்டாக நாங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி வெற்றி பெற்றவர்களாக எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மறைவான மன்னாவை புசிக்க தகுதி பெற்றவர்களாக நம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நேரத்திலே எங்களோடு கூடரும் நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆராதனையின் பகுதிகளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கனமை மேலாண்மைக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.